இன்றைக்கி லேண்டுக்கு வீடியோ எடுக்க போகலை. ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. இது இல்லாமல் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாயிடுச்சு. அப்பப்போ பெருக்குவேன், ஆனால் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி அந்த வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிற வழியிலே வந்து ஜாதி மல்லி செடி இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம், ரோட் சைடில். அதில் நிறைய பூன்னா ஒரு அரை முழம் கட்டுற அளவுக்கு பூ பூக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த பூவெல்லாம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போகும்போதெல்லாம் என் கூட ஒரு ஆள் வந்துடுவாங்க, டாம் அண்ட் ஜெர்ரியும். அவனுங்க வந்து நான் கீழே இருக்கும்போது மாடிப்படிக்கட்டிலேயே உட்காந்துட்ருப்பானுங்க. நான் மாடிக்கு வந்துட்டேன்னா மாடியிலே தான் இருப்பானுங்க தவிர மாடி படிக்கட்டில் போய் உட்காந்தா தானே வாசலில் யாராவது வராங்களா, கேட்டு திறக்கிறாங்களா தெரியும். அப்போ அந்த வேலையை செய்ய மாட்டானுங்க. அப்போ மாடியிலே தான் இருப்பானுங்க. நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி வந்து ஜாதி மல்லி நேற்று ஈவினிங் ஆக்சுவலாக இந்த ஒரு 3 நாளாகவே வந்து பூவெல்லாம் பறிக்கலை. மழை பெஞ்சிட்டு இருந்து நான் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரும்போது. ஸோ வந்து நான் வந்து அதனால் இன்றைக்கி பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சிடுவோம். மொக்காக இருக்கிற பூவெல்லாம் பறித்து ஈவினிங் கட்டி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். இந்த பூவெல்லாம் டெய்லியுமே பறிச்சிடுவேன், ஓரளவுக்கு பறிப்பேன் காலையில் சாமிக்கு பூ பறிக்கும்போது. ஆனாலும் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் பறிக்காதெல்லாம் கீழே உளுந்து வாசல் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆனாலும் வந்து வருஷம் நமக்கு பூவுக்கு பஞ்சம் கிடையாது. எப்படியோ வந்து அந்த பூ வந்து கடவுளுக்கு தேவையான பூ வந்து நம்ம வீட்டில் பூக்குதுன்றதே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு சரி மாடியில் போயிட்டு கொஞ்சம் பெருக்கிற வேலைலாம் இருந்துச்சு. கொஞ்சம் தொட்டியெல்லாம் தள்ளிக்கிட்டு பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இலையெல்லாம் காற்றடிக்கும் போது எல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ருக்கும். எல்லாம் அந்த தொட்டிக்கு கீழே தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து திரும்பி வந்து செடிக்கே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த வேலை தான் நடந்துச்சு. எப்பயுமே வந்து சண்டேஸில் வந்து அவுட் சைடு லேண்டெல்லாம் போய் வீடியோ எடுப்பேன் இல்லைங்களா. போன வாரமும் போக முடியலை. இந்த வாரம் மழை வர மாதிரி இருக்குது, அதனால் இந்த வாரமும் போகலை. ஆனால் என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து 3 விதமான செடி இருக்குது. இது வந்து இப்போ பறிச்சிட்ருக்கிறது வந்து சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னுவாங்க. அந்த பூச்செடி இந்த பக்கம் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து முல்லை செடி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி இருக்குது. அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து மல்லிகைப்பூ செடியும் இருக்குது. மல்லிகைப்பூ ரொம்பலாம் பூக்காது, ஒரு 10 பூ 15 பூ பூக்கும். ஜாதி மல்லி அதோடய சீசனில் வந்து ஒரு அரை முழம் வரைக்கும் பூக்கும். அந்த இடத்துல வந்து மகிழம்பூ மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிழலாக தானே இருக்கும். அதனால் வெயில் எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது பூ பூக்கும். நித்திய மல்லி வந்து நல்லாவே பூக்கும். நான் தான் வருஷம் அதை வெட்டி எல்லா செடியுமே வெட்டி விட்டுடுறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு குருவி கூடு இருந்தது போல இருக்குது. ஆக்சுவலாக குருவி கூடு கட்டும்போது அந்த மனுஷனோட ஸ்மெல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது குருவி கூடு கட்டுறதில்லை. அது வந்து வரதும் இல்லையா. அதனால் வந்து சரி புதர் மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து குருவி கூடு கட்டுறது நல்ல விஷயந்தான். பட்டு நான் தெரியாமல் போய் அதில் கை வச்சதுக்கப்புறம் அந்த கூடை அது பாதியிலே விட்டுட்டு போயிடுதா. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து கட் பண்ணிட்டா தானே இன்னும் கொஞ்சம் நல்லா பூ பூக்கும். அதுக்கு தான் எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஏரியல் பாக்ஸு, இந்த பானையெல்லாம் கடையில் விற்பாங்க. ஒரு சின்ன ஹோல் வச்ச மாதிரி குருவி வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பானையெல்லாம் வாங்கி கட்டியிருக்கோம். அந்த ஏரியல் பாக்ஸில் தான் இப்போ வந்து ஒரு குருவி வந்து முட்டை போட்டு குட்டிங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெய்லி கிச்சிமிச்சின்னு சத்தம் கேட்குது. அந்த டப்பாவில் தான் இதோட 3-4 செட்டு குருவி வந்து கூடு கட்டி அவங்க பசங்களோட பறந்து போயிருக்கு. இந்த இடத்துலையும் அது மாதிரி அடிக்கடி கூடு கட்டுறதுமான்னு சொல்லிட்டு தான் வந்து முன்னாடி ஒரு கூடு கட்டி இருந்தது. நான் தெரியாமல் போய் பூ பறிக்க போனதுனால அது பயந்து போயிடுச்சு. அதுலேருந்து இந்த இதில் கூடு கட்டுறதில்ல. சரி அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்றேன். இன்னொன்று வந்து இந்த பக்கம் முல்லை செடி இருக்குது, அதுக்கு பந்தல் போட்டு விட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அந்த தொட்டிங்களுக்கு கீழெல்லாம் வந்து இலை தழையெல்லாம் போய் செட்டில் ஆகிருக்கும். அது கொஞ்சம் மக்கி போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து திரும்பி நம்ம ஒரு செடி ட்ரம்முக்கே உரமாக போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா அதுக்கு உரம் கிடச்ச மாதிரி. லாஸ்ட் வீக் தான் மண்புழு உரம்லாம் போட்டு விட்ருவோம். ஸோ இந்த டைம் அதையும் பெருக்கி ட்ரம்மில் உரத்தெல்லாம் போட்டுட்டோம், இந்த இலை தழையெல்லாம் போட்டுட்டோம்னா நல்லா வந்து செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும்.
நம்மளுக்கு குப்பையை வந்து வெளியில் கொட்டணுன்ற இது கிடையாது. இந்த மாடி தோட்டத்தில் அந்த பெனிஃபிட் இருக்குது. அதுவே காய்கறி பூவெல்லாம் தரும். அதோட இலையை எடுத்து அதுக்கே திரும்பி கொடுத்துடலாம். தண்ணிக்கு வந்து தண்ணி விடணும். 2 நாளைக்கு ஒரு தடவை நான் தண்ணி விடுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக மழை வராமல் இருந்ததுன்னு இன்றைக்கி பெருக்கிட்டு தண்ணி விடலான்னு தான் போனேன். மழை வராமல் இருந்ததுன்னு வந்துட்டேன். அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. மழை வராது போல இருக்குது. இப்போ ஈவினிங் போய் தான் தண்ணி விடணும் ஒரு 5 மணிக்கா. எப்படியோ வந்து எல்லாத்தையும் பெருக்கி வச்சாச்சு. ஓரளவுக்கு பெருக்கியிருக்கேன். ஃபுல்லாக டீப்பாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெருக்கினன்றது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதுக்கே ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுது. அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 4-5 நாள் லீவில் இருந்தால் அந்த வேலையை செய்யலாம். முருங்கை மரம் ஒன்று தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு குச்சி தான் நட்டு வச்சேன். 3 காய் காய்ச்சிது இந்த வருஷம். சும்மா நான் வந்து ஒரு 5-10 குச்சி கீரை காய்ச்சின்னா சூப்பு சாம்பாருக்கு ஆகும்னு தான் வச்சேன். காய்க்கும் அப்படி காய்ச்சி தொங்கும் அந்த பிளான்லாம் எனக்கு எந்த செடியிலுமே இல்லை. நான் வந்து ஒரு 10 பூவோ 5 பூவோ அதோட சீசனில் கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம பூமியில் இல்லை, நம்ம தொட்டியில் வச்சு கொஞ்சம் உரம் போட்டு மண் போட்டு கோகோபீட் போட்டு வைக்கிறோம். அதால் எவ்வளோ தூரம் அதை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச தண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளும் கொடுக்கணும். ஸோ வந்து செடியை வந்து மாடி தோட்டத்தில் வச்சா நிறையா வந்து பூ பூக்குது அப்படின்னா அந்த டிஏபி உரம் கொடுக்குப்பாங்களா இருக்கும் மேபி. அது கொடுத்தா வந்து நிறைய பூலாம் பூக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து கெமிக்கல் உரம் தானே. நான் வந்து இந்த டிஏபிக்கெல்லாம் போகிறதில்ல. நான் மண்புழு உரம் தான் கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து இந்த இங்கே விழுகிற இலை தலையெல்லாம் ஒரு இடமா போய் காத்தடிச்சு சேர்ந்துருக்கும். அதை எடுத்து திரும்பி செடிக்கே போட்டுருவேன். அங்கே கட் பண்ணுற செடி புல் அது இது எல்லாத்தையுமே திரும்பி அதுக்கே கொடுத்துடுவேன். ஸோ வந்து எனக்கு வந்து இதுவே ரொட்டேஷன்லாம் ஆகிடுது. நான் ஆக்சுவலாக வச்சது என்னவோ மரம். முன்னாடியே நான் காய்கறி தோட்டம் வச்சுருக்கேன் கோவிட் டைமில். அப்போ வந்து அங்கங்கே வீடு கட்டும்போது சிமெண்ட்டெல்லாம் வேண்டி எல்லாம் செத்து போனதுனால அந்த பிளானையே விட்டுட்டேன். முன்னாடி மாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி. அப்புறம் அகெயின் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்லாம் அடித்து என்னோடய பிளான் என்னென்னா, நான் வந்து பழ மரங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி செரி சப்போட்டா கொய்யாப்பழம் மல்பெரி இந்த மாதிரியெல்லாம் வச்சேன். அதுதான் ஆக்சுவலாக என்னோடய பிளானாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரோஜா செடி அது இதுன்னு ஒன்று எல்லோரும் கொடுக்கறது. அப்புறம் நான் சும்மா இல்லாமல் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரோஜா செடி நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்து வைக்கிறது. இப்படி வச்சு வந்து தோட்டம் ரொம்ப பெருசாச்சு. இப்படி வச்சுக்கக்கூடாதுன்னு தான் தோட்டமே ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம கையில் எதுவுமே இல்லை பார்த்திங்களா. அப்படி தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு வாட்டர் ஆப்பிள் எல்லாம் கொண்டாந்து வச்சேன். முருங்கை மரம் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும்னு தான் நானே தான் அது பிளான் பண்ணி வச்சேன் முருங்கை. அப்புறமேட்டு பார்த்தா இந்த எல்லா செடியும் அந்த பன்னீர் ரோஜாலாம் வந்து நான் கட் பண்ணி வைக்கிறத தூக்கி போடாமல் அங்கங்கே நெட்டு வச்சு அதுவே ஒரு 5-6 தொட்டி ஆயிடுச்சு பன்னீர் ரோஜா. அந்த சாமந்தி பூ வந்து அனிபி பட்டர்ஃப்ளை எல்லாம் வரும்னு சொல்லி வச்சு அந்த விதை அங்கங்கே விழுந்து இப்போ சாமந்தி பூ தோட்டமாகிடுச்சு. இந்த மாதிரியே நிறைய தோட்டம் வந்து அங்கங்கே விதை விழுந்து கரிசலாங்கண்ணி அப்படி தான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக அங்கங்கே கொண்டாந்து வச்சு இப்போ நிறைய இடத்துல கரிசலாங்கண்ணி விதை விழுந்து எல்லா இடத்துலையும் கரிசலாங்கண்ணி செடி வளர்ந்து கிடக்கு. அந்த மாதிரி பச்சை பருப்பு வந்து செடிக்கு நல்லது. கூடையே வளர்த்தா தனியாக உரம்லாம் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பச்சை பருப்பு போட்டேன். அதுவும் நிறையா காய்கறியெல்லாம் எடுத்து நிறையா செடியெல்லாம் அதுவும் பண்ணியாச்சு. எப்படியோ இந்த செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இந்த வெங்காயம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட இந்த வெங்காய தோல்லாம் க்ளீன் பண்ணி பூண்டு தோல்லாம் க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய டப்பில் போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றுனீங்கனாலும் அதுவும் நல்ல உரம் தான் செடிக்கு. ஸோ நம்ம எப்படி வேணாலும் உரம் நம்ம கொடுக்கலாம்.
நான் வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறது மண்புழு உரம் மட்டும்தான். மித்தது எல்லாமே காய்கறி வேஸ்ட்டு, அங்கே உழுற இலை தழை, இந்த வெங்காய கடையில் சும்மா போட்டு வச்சுருக்காங்களே வெங்காய தோல், இதெல்லாம் தான் நான் செடிக்கு கொடுக்குறேன். நீங்களும் மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னா பயப்படாமல் தைரியமாக ஒரு 4 செடி வாங்கி வைங்க. அதை ஒழுங்காக கேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நல்லா வளரும். செடிக்கிட்ட பேசுங்க. நீ நல்லா பூ பண்ணுறது எனக்கு தெரியும், நல்லா பூக்கணும் அப்படின்லாம் சும்மா பேசுனீங்கனாலே, நம்ம எப்பயுமே இயற்கையோட கனெக்ட் ஆனனாலே அது ஒரு மெடிடேஷன் தான். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான் ஆகிடுது, மெடிடேஷனாக ஆகிடுது. ஸோ வந்து நம்ம மைண்டும் ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.